நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் பொரியல் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. இந்த பீட்ரூட் பொரியல் எப்படின்னா தேங்காய், வரமிளகாய், வேர்க்கடலை இதை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து நம்ம வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இதையும் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 10, அதாவது என்னென்னா நம்ம வந்து துருவ வேண்டியதில்லை, அப்படியே இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 25 கிராம்ஸ் வந்து நான் கிரவுண்ட்நட் எடுத்திருக்கேன், அதாவது வேர்க்கடல் எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய். இதை வந்து நம்ம தனியாக வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இந்த பொரியல் வந்து. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுக்குவோம். கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை 25 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு லைட்டாக வந்து கரகரன்னு அரைச்சிக்கலாம். இது நல்லா வெடித்து வர வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். வந்து 5 மினிட்ஸ் இல்லை, அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸே போதும். நான் சிம்மில் வச்சு வறுக்கிறதுனால உங்களுக்கு 5 மினிட்ஸ் தேவைப்படும். இதை வந்து நம்ம வறுத்துட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இது கூடவே நம்ம தேங்காயும் வரமிளகாய் இது ரெண்டையுமே லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே வந்து போதும் நம்மளுக்கு. இது நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. கடாய் வச்சிட்டோம். இது காப்பர் பாட்டம் சீக்கிரமாக காஞ்சிரும். இப்போ நம்ம கடுகு போட்டாச்சு. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து போடுறதுனா போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 2 மினிட்ஸில் வந்து காய் வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, தேங்காய், வரமிளகாய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. யூஸ்வலாக வந்து தேங்காய் மட்டும்தான் போடுவோம். இது கூட வேர்க்கடலையும் வரமிளகாய் ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடையும் நம்ம ரோல் மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்லா வெந்துடுச்சு. இது வந்து புளியோதரை, தேங்காய் சாதம் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. நான் பீட்ரூட் பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.